கைஸ் மெனுலாம் பார்த்தீங்களா வேறு மாதிரி எக்ஸ்பென்சிவ் கைஸ், ரொம்ப அதிகமாக தான் கைஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், சாதா டொமேட்டோ ரைஸ், லெமன் ரைஸு இதுவே வந்து 120 150 அந்த மாதிரி ரேட்டுக்கு இருக்குது கைஸ். ஸோ எதனால், ஏன்னா இது வந்து தனியாக உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னாக்கா எப்படியும் வெளியே போய் சாப்பிட முடியாது. ஸோ அதனால் எக்ஸ்பென்சிவ் தான் கைஸ் எல்லாமே சாப்பிட்றேன். கைஸ் இங்கே வந்து கிளாஸ் பிரிட்ஜின்னு ஒரு பிரிட்ஜ் இருக்குது. ஸோ அந்த பிரிட்ஜ் ஏறதுக்கான வழி இது தான் கைஸ். நான் பாதி தூரம் ஏறி வந்துட்டேன். ஸோ பயங்கரமாக மூச்சு வாங்குது. ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது. அந்த ஸ்லோப்பில் தான் ஏறி நடந்து போயிட்டு பிரிட்ஜு மேலே போகணுமா. ஸோ போயிட்டு இது ஏறுறது இல்லாமல் இது ஒரு கிலோமீட்டர் நடந்து மேலே ஏறணுமா. அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறமேட்டா மேலே அதுக்கு மேலே ஒரு 200 ஸ்டெப்ஸ் ஏறணுமா கைஸ். அது ஏறினா மட்டும்தான் பார்க்க முடியுமா அந்த பிரிட்ஜு. அதான் ஓவரால் வியூவுக்கு தெரியும். அப்புறம் வந்து மேலே இருந்து பார்த்தோன்னா கிளாஸ் பிரிட்ஜு, அதான் கீழே வந்து கண்ணாடியாக இருக்கும். நம்ம ரொம்ப தூரம்லாம் இருக்காதான், சும்மா ஒரு 5 ஸ்டெப்போ நம்ம அந்த மாதிரி தான் இருக்குமா. அதெல்லாம் நடந்து போகிற மாதிரி இருக்குமா கைஸ். ஸோ கைஸ் இந்த ஜீப்பு போதில்லை, இந்த ஜீப்புக்கு வந்து பர் பர்சனுக்கு வந்து 300 rupees கைஸ். அந்த ஜீப்பு போதில்லை கைஸ், அது ஒரு பர்சனுக்கு வந்து 150. அப் அண்ட் டவுனுக்கு வந்து அதான் 1 கிலோமீட்டர் போகிறோம்ல. ஸோ அது அப் அண்ட் டவுனுக்கு வந்து எவ்வளோனா 300 சார்ஜ் பண்ணுறாங்க கைஸ். ஸோ நாங்கள் அதில் போகாமல் வாக்கிங்லேயே போகிறோம். ஏன்னா ஒரு ஆளுக்கு வந்து 150னா நாங்கள் 5 பேர் இருக்கோம். ஸோ அதை ஆனால் போக முடியாது. அதனால தான் வந்து நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம், வாக்கிங்லேயே போகிறோம் ஜாலியாக பேசிட்டு. ஆனால் செம்ம பசி கைஸ். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கம்பல்சரியாக நீங்கள் ஃபுட் எடுத்துகிட்டு வந்துருங்க. நான் சீரியஸாக சொல்கிறேன், ஃபுட் எடுத்துருவாங்க. இல்லை வேணாம் உங்ககிட்ட பட்ஜெட் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபுட் எடுத்துகிட்டு வரணும்னு அவசியமே இல்லை கைஸ். ஸோ கைஸ் உங்ககிட்ட காசு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் இங்கே வந்து கடையில் சாப்பிட்டுக்கலாம். இங்கே சாப்பிட்டீங்கன்னா ஒரே ஒரு டீ வந்து 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க கைஸ். டீ காஃபியோ எதுவும் இருந்தாலுமே 50 rupees. உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுட்டு எல்லாமே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் சாப்பிடாம தான் இருக்கோம். மேலே போயிட்டு பார்த்துட்டு ஒரேடியாக இந்த இடத்த காலி பண்ணிவிட்டு வெளில போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான். உங்கள்கிட்ட பட்ஜெட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே சாப்பிட்டுக்கலாம். இல்லாதவங்களுக்கு நான் டிப்ஸ் தரேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே வந்து சாப்பிட்டிங்கன்னா எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஓகே, ஆல்மோஸ்ட் நாங்கள் ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ போய் நான் மேலே போய் கண்டினியூ பண்ணுறவங்க கைஸ். நாங்கள் ஒரு வழியாக மேலே வந்துவிட்டோம். இங்கே பாருங்கள், மேலே வந்தோன்னா ஒரு மாடு, அப்புறம் வந்து அந்த இடத்துல ஏதோ போட்டிருக்காங்க ஸ்கை பார்க் அப்படின்னு இருக்குது. அதில் வந்து வேறு ஏதோ இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த சைடு வந்திங்கன்னா நிறைய காளை மாடாக வச்சுருக்காங்க. ஸோ ஃபைனலி டவர் பிரிட்ஜ் வந்துட்டோம் கைஸ். ஸோ சொன்னல இங்கேருந்து திரும்பவும் வந்து நாங்கள் மேலே ஏறணும். அங்கே ரெஸ்ட் ரூமும் இருக்குது. ரெஸ்ட் ரூம் வேணாலும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு மாதிரி மேலேயும் செடிலாம் நல்லா தான் வச்சுருக்காங்க, நல்லா வளர்த்துருக்காங்க. ஸோ அங்கே பாருங்கள், மாடு ஒரு மாதிரி ஜல்லிக்கட்டுலாம் இருக்காது, அந்த மாதிரி மாடு வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ டிசைன்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, ஏன்னு தெரியல. ஸோ ஏதோ ஈவெண்ட்டாக இருக்கும், ஃபங்க்ஷனாக கூட இருக்கலாம். இங்கே பாருங்கள், மாடு தான் கைஸ் வேறு மாதிரி இருக்குது கைஸ். கிட்ட வந்தோடனே மூச்சு பயங்கரமாக விடுதாங்க பாருங்கள். அவர் ஒரு மாதிரி ரெடியாக வருவார் மண்டையெல்லாம் ஆட்டின்னு. ஐயோ பயமாக இருக்குது கைஸ். இங்கே பாருங்க, பயமாக இருக்குது கைஸ். பாருங்களேன், கிட்ட அதே தான் மரட்டு கோபமாக இருக்கிறாங்க. கிட்ட போனதுக்கே ஒரு மாதிரி மூச்சு வாங்க பாருங்க. ஐயோ விட்டா இப்படியே சாப்பிச்சிரும் போல நம்மள. கைஸ் அங்கே பார்த்தீங்களா காலை, இதெல்லாம் வந்து ஜல்லிக்கட்டில் பார்த்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைமாக நான் நேரில் பார்க்குறேன் கைஸ். அதுவும் இந்த மாதிரியான காலை. அது எவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்காது பார்த்தீங்களா. அங்கே பாருங்க, ஐயோ அப்பா பாருங்க, அது எப்படி போட்டு கட்டி போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. சிம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு டைட்டாக நல்லா கிட்டியாக கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஃபோட்டோ எடுக்க போகிறது கைஸ். கீழே வந்து ஸ்டெப்ஸ் ஏற ஆரம்பிச்சோம். ஸ்டெப்ஸ் வந்து கூட ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் ஏற வேண்டியதில்லை. ஒரு மாதிரி நம்ம ஏறதுக்கு என்ன கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி தான் இருக்குது ஸ்டெப்ஸு. பட் என்ன இருந்தாலும் வலிக்குது தான் கைஸ். அப்புறம் இங்கே பாருங்கள், கிளாஸ்லாம் போட்டு வெயிட்டிங் ஹால் வச்சுருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து நம்ம சுற்றி பார்க்குறதுனாலும் பார்க்கலாம், எல்லாமே பண்ணலாம் கைஸ். வெயிட்டிங் ஹால் கொடுத்துருக்காங்க, எல்லாம் சேர்லாம் போட்டிருக்காங்க, உட்காந்துருந்தாலும் உட்காந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி மேலே இருந்து பாருங்கள், வர மாதிரி இன்னும் மேலே போய்ட்டு காமிக்கிறேன் பாருங்க. கிளாஸ் பிரிட்ஜு இதெல்லாம் கைஸ் இப்போ நடக்க போகிறோம். ஸோ சும்மா டாப்பில் இருக்கோம் நாங்கள். இங்கேருந்து பார்க்கவே பயமாக இருக்குது.
பார்த்தீங்களா எல்லாமே நல்லா சுகாஷ் இங்கே பாருங்க ஒரு வழியா வந்துட்டோம் மேலே. ஒரு மாதிரி பயமாக இருக்குது கைஸ். இதுலேயும் வந்து சிட்டிங் உட்கார மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இங்கே, அப்புறம் ஃப்ரண்ட்லலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் கைஸ் ஓவரால் வியூ. அப்பா செம்மையாக இருக்குது. நம்ம இப்படி எஜ்ஜுக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குது. நீ கேஷுவலாக மேலே நின்றுட்டுருக்கானுங்க பாருங்க. டைட்டானிக் புஷ் மாதிரி கொடுத்துன்னு ஏங்க. ஸோ ஓவராலாக உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். சரி நான் எங்கெங்கே போகணும் எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் எங்கே இன்னும் சாப்பிடல, சாப்பிட்டதுக்கப்புறம் தான் மீதி பண்ணணும். மீதி என்ன இது முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு தான் கைஸ் போவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ போகிற வழியில் எப்படின்றத நான் உங்களுக்கு ப்ளாகில் கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ கைஸ் நான் ஃபஸ்ட் டைமாக போக போகிறேன். ஸோ எனக்கே அது ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இந்த இடத்துல நிற்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. ஸோ அது எப்படி போக போகிறேன்னு தெரில. அங்கே ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறேன். போயிட்டு அங்கே போய் நான் ப்ளாக் பண்ணுறேன். எனக்கு பயமாக இருக்குது கைஸ். இப்படி போகிறதுனே தெரியாமல் நான் பேசிகிட்டு இருக்கேன். வாயிலும் வளர்ந்து பயத்தில் இது நின்னாலே ஒரு மாதிரி ஷேக் ஆகுதா நிற்கிறது. அதுவே பயமாக தான் கைஸ் இருக்குது. சரிங்க அங்கே போகிறேன் பண்ணுறேன் வீடியோ. பாருங்க ஏதோ தைரியமாக வந்துட்டேன். இங்கேருந்து பாருங்களேன் ஒரு மாதிரி எனக்கு என்ன பேசுனே தெரில கைஸ். ஒரு மாதிரி வாயெல்லாம் வளருது. ஒரு எப்படி இருக்கு பாருங்க. ஓ அதான் இல்லை ஒரு நல்லா தான் கைஸ் இருக்கு. இது ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ ஆனால் வந்தீங்கன்னா ஒரு மாதிரி பம்ப் ஆகுதா பயமாக இருக்குது. பம்ப் ஆகுது பார்த்தாலே. அவ்வளோதான் கைஸ் வந்தோம். நாங்கள் நினச்சதை ரீச் பண்ணியாச்சு. ஸோ ஒரு வழியாக பார்த்துட்டோம் கிளாஸ் பிரிட்ஜை. ஸோ இங்கே பாருங்க இங்கே தான் பார்த்தீங்களா ஓவரால் வியூவும் காமிக்கிறேன். ஸோ கைஸ் அதான் கைஸ் இப்போது க்ரௌட் வந்துட்டு. ஸோ அதனால் நாங்கள் கிளம்ப வேண்டிய டைம் வந்துச்சு. ஸோ கிளம்புறோம் கைஸ். டாடா பை பை. இங்கே பார்த்தீங்கன்னா ஹெலிபேட் இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா ஓனர் வந்துட்டு போவாராம். இந்த ஸ்கை பார்க் வச்சுருக்காருல. ஸோ அந்த ஓனர் வந்து டெல்லியில் இருக்காராம். ஸோ டெல்லியிலேருந்து வருவாங்க. இந்த மாடுலேருந்து இங்கே இருக்கிறது எல்லாமே மோஸ்ட்டாக அவரு தான் இருந்து பார்த்துக்கிறாராங்க. டெல்லியிலேருந்து ஹெலிகாப்டர்லேயே வருவாராம். ஸோ அதுக்கு அவருக்காக தனியாக இது வந்து ஹெலிபேட் வந்து ரெடி பண்ணாங்களாம். அதுதான் அவர் தான் இது எல்லாமே ரெடி பண்ணது ஃபுல்லாகவே அவர் தான் கைஸ். ஸோ காய்ஸ் இது என்ன ஒரு பிளானில் ஒரு ஓனர் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு ஃபாரஸ்ட்டு ஏற்காட்டில் ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது. ஸோ அவரோட லேண்டு தான் இது. அதை ஒரு ஃபாரஸ்ட்டாக விடாமல் அவர் ஒரு கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசிச்சு இந்த மாதிரிலாம் வந்து ரைட் போகிறது, அப்புறம் இந்த கிளாஸ் பிரிட்ஜி, ஸோ இங்கே ஃபுட்டு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு ஃபாரஸ்ட்டை சும்மா விடாமல் அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த ஒரு மாதிரி பண்ணிட்டார் பார்த்தீங்களா. ஒரு பிளானாக பண்ணிட்டார். ஸோ நானும் தான் நிறையா இடத்த பார்த்தேன். ஸோ நிறையா ஃபாரஸ்ட் இருக்குது. ஸோ யாருக்கும் அந்த ஐடியா வரல. இவர் இந்த மாதிரி அந்த காடையே வந்து நம்ம வேறு ஏதாவது மாற்றணும், அட்வென்ச்சர் மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டு அவரோட இடத்த வந்து என்னென்ன பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு கைஸ். ஆனால் ரியலி ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஆனால் 1000 rupeesக்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன அட்வென்ச்சர்லாம் உங்களுக்கு பண்ணணும் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா இதை பண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஆனால் 1000 rupeesக்கு எனக்கு ஒர்த்து இல்லை. வந்துட்டோம், சரி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம், அவ்வளோதான் கைஸ். ஒரு வாட்டி வேணால் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் கைஸ். கைஸ் ஸோ நாங்கள் எல்லாமே ஏற்காடு போயிட்டு சேஃபாக வந்துட்டோம். எங்கள் பிளாக் நல்லா பெருசாக கன்டினியூ பண்ண முடியல கைஸ். ஸோ ஏன்னா ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சு. நானும் நிற்கிற இடத்துல நின்று சார்ஜ் போட ட்ரை பண்ணோம். பட் ஆனால் சார்ஜ் அந்த அளவுக்கு ஏறல. எல்லாமே 20% அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எங்கேருந்து பிளாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கைஸ் நான் வீட்டுக்கு வந்துட்டோம். எல்லாருமே சேஃபாக ரீச் ஆகிட்டாங்க. எல்லாரையும் வீட்டில் விட்டுட்டு நானும் சேஃபாக வந்துட்டேன். இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னாக்கா நீங்கள் சொல்லுங்கள். சொன்னீங்க கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கனாக்கா நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடுவேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். சொன்னீங்க ஸ்கை பார்க்கில் நாங்கள் சாப்பிட்டு இருக்கோம். ஏன் சாப்பிடல அப்படின்னாக்கா நாங்கள் பட்ஜெட் வந்து ஸோ கம்மியாக போட்டு போனோம் அப்படின்றதுனால எங்களுக்கு பட்ஜெட் இல்லை. அதனால தான் வந்து அதுவும் மேலே உள்ளே போனோம் அப்படின்னாக்கா ஃபுட்டு எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் வாங்கி சாப்பிட முடியாமல் போச்சு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஸ்கை பார்க்கில் என்னென்ன பார்த்தோம் போனோம் வந்தோம் அப்படின்றத எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னாக்கா நீங்கள் வி ஸ்கவுட் vlogs லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க கைஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, பை பை, டாட்டா.